ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட டிஎன் டெட் 2019 பேப்பர் 2 சோசியல் சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இந்த 2019 கொஸ்டின் பேப்பரில் பார்ட் 1 வீடியோ ஏற்கனவே நம்ம போட்டிருந்தோம். ஸோ இந்த வீடியோ பார்ட் 2 வீடியோ. நீங்கள் பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா பார்ட் 1 வீடியோவை பாருங்கள். ஸோ அதோட கண்டினியூ தான் இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 121. ஸோ இது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எந்த இணை சரியாக பொருந்தாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்போதுமே கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் நம்ம ரீட் பண்ணும் பொழுது கொஸ்டின்ல இந்த கடைசியாக உள்ள இந்த ஒரு சென்டென்ஸை நம்ம நல்லா பார்த்துக்கணும். எந்த சென்டென்ஸ் மீன்ஸ் இந்த சென்டென்ஸ். ஏன் சொல்றேன்னா, இந்த இடத்துல தான் சரியாக பொருந்தி உள்ளது, பொருந்தாதது, தவறானது அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால கேள்வியை நல்லா A to Z ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க. ஸோ இதுல கேட்டது என்னன்னா, எது சரியாக பொருந்தாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப எது வந்து தவறா புரிஞ்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது என்னன்னா, ஆப்ஷன் ஏல அலாவுதீன் கில்ஜி 1890 to 96, ஆப்ஷன் பில பப்ளிக் லோடி 1451 to 1498, ஆப்ஷன் சில முகமது பின் துக்ளக் 1325 to 1361, ஆப்ஷன் டில குத்புதீன் ஐபக் 1806 to 1810. அதாவது இந்த கேள்வி எதுல இருந்து கேட்கப்பட்டிருக்குன்னா, வரலாறுல ஸோ டெல்லி சுல்தான்கள் அப்படின்னு ஒரு டாபிக்ல இருந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த டெல்லி சுல்தான்கள் அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா 1206 ஆரம்பிச்சு 1526 வரை ஒரு 320 வருஷம் என்ன பண்ணாங்க, டெல்லியை தலைமையிடமா வச்சு ஒரு 5 மரபுகள் ஆட்சி பண்ணாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆட்சி பண்ணது அடிமை வம்சம், ரெண்டாவது வந்து கில்ஜி வம்சம், மூன்றாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா துக்ளக் மரபு, துக்ளக் வம்சம், நாலாவது சையது மரபு, ஸோ கடைசி 5வது லோடி மரபு. ஸோ இந்த 5 மரபு என்ன பண்றாங்க, 1806 to 1826 வரை ஒரு 320 வருஷம் டெல்லியை தலைமையிடமா வச்சு ஆட்சி பண்றாங்க. ஸோ இதுல ஆட்சி பண்ண மன்னர்கள் கொடுத்து சரியாக பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா 121வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்னா, ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான ஆன்சர். அலாவுதீன் கில்ஜி மட்டும் தவறா முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலா அலாவுதீன் கில்ஜி ஆட்சி பண்ண ஆட்சி காலம் எந்த வருஷம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1296 தொடங்கி 1316 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பாரு அலாவுதீன் கில்ஜி. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். பட் இங்க தவறா கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் தான் சரியாக பொருந்தாத ஒரு வாக்கியம். மற்ற 3 பேருமே பப்ளிக் லோடி 1451 to 1498 கரெக்ட், முகமது பின் துக்ளக் 1328 to 1361 அதுவும் கரெக்ட், குத்புதீன் ஐபக் 1806 to 1810 அதுவும் கரெக்ட். ஸோ அப்ப இது தவறா பொருந்தி உள்ளது ஆப்ஷன் ஏ மட்டும். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 122. இந்த கேள்வி ஜாக்கிரஃப்ல இருந்து நம்ம கேட்டிருக்காங்க. கேள்வியை பாருங்க. ஸோ என்ன கேள்வி அப்படின்னா, சென்னையில கடல் மட்டத்திலிருந்து 7 மீட்டர் உயரம், வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் எனில், கொடைக்கானல்ல 2007 மீட்டர் கடல் மட்டத்தில் உயரக்கூடிய கொடைக்கானல்ல வெப்பநிலை இயல்பான வெப்பநிலை விட குறைவான விதத்தை கொண்டுள்ளது. ஸோ அதை எப்படி கணக்கிட்டு சொல்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஆன்சருங்க. பி ஆன்சர் 21 டிகிரி செல்சியஸ். ஸோ இது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஜாகிரபில இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம பூமியில இன்னர் த எர்த் தென் அவுட்டர் த எர்த். ஸோ இந்த 2 வகையான மாற்றங்கள் நடக்கும். ஸோ இன்னர் த எர்த் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பூமிக்கு உள்ள நம்ம பார்த்தா ஒவ்வொரு 32 மீட்டருக்கும் 1 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற விதத்துல டெம்பரேச்சர் அதிகமாயிட்டே போகும் இன்னர் த எர்த் பூமிக்கு உள்ள. தென் அவுட்டர் த எர்த் பூமிக்கு வெளியில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற விதத்துல வெப்பநிலை கம்மியாயிட்டே இருக்கும். ஸோ காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா, இந்த above the earth நமக்கு வந்து ட்ராபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், ஐனோஸ்பியர், எக்ஸோஸ்பியர், தென் இந்த லேயர்ஸ் தான் நமக்கு இருக்கு. அதாவது எர்த்துக்கு வந்து நியரஸ்ட் லேயர் வந்து ட்ராபோஸ்பியர்னு சொல்லுவோம். இந்த ட்ராபோஸ்பியர்ல தான் எல்லா வகையான கிளைமேட் சேஞ்சஸ், அனைத்து வகையான வானிலை மாற்றங்கள் எல்லாமே ட்ராபோஸ்பியர்ல தான் ஏற்படும். இந்த ட்ராபோஸ்பியர்ல தான் நம்ம பூமிக்கு நியரஸ்டா இருக்கிறதுனால இந்த above the earth ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் கம்மியாயிட்டு வருது. அதனாலதான் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, சமவெளி பகுதிகளில் வெப்பநிலை எப்பவும் அதிகமா இருக்கு. மலை பகுதிகளில் ஊட்டி, கொடைக்கானல் இந்த மலை பகுதிகளில்
எப்பொழுதுமே டெம்பரேச்சர் கம்மியா இருக்கு. இன்கேஸ் மே மாதம் நம்ம எடுத்துட்டோம்னா, மே மாசத்துல ஊட்டி கொடைக்கானல்ல கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ஆனா அதுவே மே மாதங்கள்ல நம்ம திருநெல்வேலி எடுத்துக்கிறோம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, ஸோ இதெல்லாம் சமவெளி பகுதிகளில் உள்ள மாவட்டங்கள். ஸோ இங்கெல்லாம் வெயில் அதிகமா இருக்கு, காரணம் சமமா இருக்கு. அதனால அப்ப அவ்வோதை எடுத்து ஒரு கான்செப்ட் நம்ம ஞாபகம், ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் கூடுது. ஸோ அதுக்கான இயல்பான வெப்ப குறை வீதம் என்பது ஆப்ஷன் பி 21 டிகிரி செல்சியஸ். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 123. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பார்லிமெண்ட்டுடைய பேரை கொடுத்து கேள்வி கேட்டிருக்காங்க. சிவிக்ஸ்ல இருந்து கேட்ட கேள்வி. ஸோ இந்த கேள்வி அப்படியே எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 9ஆம் வகுப்பு பள்ளி பாட புத்தகத்துல அப்படியே இந்த கேள்வி 6ல கொடுத்தாங்க, பொறுத்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு நாட்டுக்கும் பார்லிமெண்ட்டுக்கு ஒவ்வொரு பேர் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்தியாவுடைய பார்லிமெண்ட் பேரு அப்படின்னு எடுத்தோம்னா, பழைய பார்லிமெண்ட், இந்தியாவுடைய பழைய பார்லிமெண்ட் பேர் என்ன பேரு? சன்சாத் பவன். சன்சாத் பவன் தான் இந்தியாவுடைய பார்லிமெண்ட் பேர். இது மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் பார்லிமெண்ட் ஒவ்வொரு பேர் இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து அமெரிக்கா எடுத்தோம்னா, அமெரிக்காவுடைய பார்லிமெண்ட் பேரு அமெரிக்கன் காங்கிரஸ். ஸோ இதுல இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் பார்லிமெண்ட்டுக்கு ஒவ்வொரு பேர் இருக்கு. இங்க கொடுக்கப்பட்டது அதுதான் கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 123. இந்த பக்கம் ஃபுல்லா நாடுகள் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் ஃபுல்லா பார்லிமெண்ட் நேம் கொடுத்துருக்காங்க. சரியா? இதுல பாருங்க, இந்த 123வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். அதாவது பினா என்னன்னா, இஸ்ரேலுடைய பார்லிமெண்ட் பேர் நெசட். இஸ்ரேல் நாட்டுடைய பார்லிமெண்டோட பேர் நெசட். அடுத்து ஜெர்மனி. ஜெர்மனி வந்து பண்டஸ்டன்ட். ஸோ இது ரெண்டாவது. நார்வே. ஸோ நார்வே நாடோட பார்லிமெண்ட் ஸ்டார்டிங். ஸோ அதுக்கு அடுத்து ரஷ்யா. ரஷ்யாவுடைய பார்லிமெண்ட் பேர் டூமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் பி ஆன்சர் 3, 4, 2, 1. அதுக்கு அடுத்து கொஸ்டின் நம்பர் 124. 124வது கொஸ்டின் இது எதுல இருந்து கேட்டிருக்காங்கன்னா, குப்தர்கள்ல இருந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இது வரலாறுல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, குப்தர்கள்ல இருந்து கேட்டிருக்காங்க. என்னன்னா, கீழ்கண்டவற்றும் பொருத்தமற்றது எது? அப்போ எது சரியா பொருந்தல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இது என்னன்னா, குப்தர்கள் ஆட்சி காலகட்டத்துல நிலங்கள் வகைப்பாடு ஒரு 5 வகையாக நிலங்களை வகைப்படுத்துவாங்க. சோ சேஸ்திரா என்பது பயிரிடக்கூடிய நிலம், அது கரெக்ட் தான். அதே போல கிலா. கிலா என்பது தரிசு நிலம், அதுவும் கரெக்ட் தான். வாஸ்தி என்பது குடியிருப்புக்கு தகுந்த நிலம், அதுவும் கரெக்ட் தான். சோ கபத சரகா என்பது பாலைவன நிலம் அல்ல. சோ இது தவறு. சோ பொருத்தமற்றது ஆப்ஷன் டி தான் ஆன்சர் 124வது கேள்விக்கு. அப்ப கபத சரகா என்பது என்னன்னா மேய்ச்சல் நிலம். சோ அது பாலைவனம் கொடுத்திருக்காங்க. சோ அதனால அது ஒண்ணு மட்டும்தான் பொருத்தமற்றது. அப்ப 124வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, கபத சரகா, பாலைவன நிலம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 125. சோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதுவும் வரலாறுல இருந்து கேட்கப்பட்ட கேள்விதான். சோ இந்த கேள்விக்கு ஆன்சர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த பக்கம் ஃபுல்லா நூல்கள் கொடுத்துட்டு அவங்க எழுதின புத்தகங்கள் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 125க்குங்க ஏ தான் இருக்கு ஆன்சர். அதாவது அல்பர்னி. அல்பர்னி வந்து தாரிக் அல் தீர் என்ற புத்தகத்தை அவங்க எழுதினாங்க. அதுக்கடுத்து மின்ஹஜ் உல் சிராஜ். ஸோ இவங்க தபக் இ நசரி அப்படின்னு புத்தகம், ஸோ அந்த புத்தகம் எழுதினாங்க. அதுக்கடுத்து ஜியாவுதீன் பரணி. ஸோ பரணி எழுதின புத்தகம் தாரிக் இ தரோசாகி என்ற புத்தகத்தை தான் ஜியாவுதீன் பரணி என்பவங்க எழுதினாங்க. அதுக்கடுத்து அமீர் குஸ்ரு, மிப்தா உல் குதா. ஸோ இந்த புத்தகத்தை அமீர் குஸ்ரு எழுதுறாங்க. ஸோ அவருக்கான ஆன்சர் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆன்சர் 3, 1, 4, 2. அதுக்கு அடுத்த கொஸ்டின் நம்பர் 126. ஸோ 126 வந்து பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் ரோமானிய நாணய குவியல்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஈரோடுல உள்ள கொடுமணல் இடத்துல தான் இந்த ரோமானிய நாணய குவியல்கள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்தியாவில நாணயம் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, இந்தியாவுல முதலாக தங்க நாணயத்தை இந்தியாவில கொண்டு வந்தது யாரு அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா இந்தோ கிரேக்கர்கள். இந்தோ கிரேக்காஸ் தான் இந்தியாவில முதலா தங்க நாணயத்தை அறிமுகப்படுத்தினாங்க. இந்தியாவில பியூர் கோல்டு காயினை பயன்படுத்துறது யாரு அப்படின்னு கேள்வி கேட்டா குஷானர்கள். இவர்கள் தான் இந்தியாவில தூய்மையான தங்க நாணயத்தை பயன்படுத்துறாங்க. அதே போல இந்தியாவில அதிகமான தங்க நாணயத்தை பயன்படுத்தியது யாரு அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கான ஆன்சர் குப்தர்கள். குப்தர்கள் தான் அதிகமான தங்க நாணயத்தை பயன்படுத்துறாங்க. ஸோ அதனாலதான் கோல்டன் ஏஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு குப்தாஸ் பீரியட் நம்ம சொல்றோம்.
அது மட்டும் இல்லாம இந்த குப்தர்கள் ஆட்சி காலகட்டத்துல குறிப்பா இரண்டாம் சந்திரகுப்தர், குப்த மன்னரான இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்துல தான் இந்தியாவுல முதலாக வெள்ளி நாணயம் அறிமுகப்படுத்தப்படுது. என்ன அறிமுகப்படுத்தப்படுது? வெள்ளி நாணயம். யார் அறிமுகப்படுத்துறா? இரண்டாம் சந்திரகுப்தர் அறிமுகப்படுத்துறாரு. சோ அது மட்டும் இல்லாம இந்தியாவுல இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான் அங்க இருந்த நாகரிகம் என்பது ஸ்டார்ட் ஆகுது. சோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல உள்ள மக்கள்ஸ் வந்து இந்தியால இருந்து பல்வேறு நாடுகளோடு, மெசபடோமியாவா இருக்கட்டும், ஈராக்கா இருக்கட்டும், ஈரான், ஓமன் போன்ற நாடுகளோடு வர்த்தக உறவு வச்சிருந்தாங்க. அப்படி வர்த்தக உறவு வச்சதுனால அந்த நாட்டு நாணயங்கள் இந்தியால பல்வேறு இடங்கள்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சோ அந்த வகையில இந்த ரோமானிய நாணய குவியல் என்பது கொடுமணல் என்ற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சோ இதான் இந்த ஆன்சர். 126வது கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் நம்பர் 127. சோ 127 தவறான இணைய கண்டுபிடி. சோ இது வந்து என்ன, எதுல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜாகிரபில இருந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஜாகிரபில உள்ள நிலத்தோற்றங்களை வச்சு சோ அதெல்லாம் எந்தெந்த பகுதிகள்ல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுல வில் வடிவ டெல்டா, நைல் நதி. சோ வில் வடிவ டெல்டா, நைல் நதி அது கரெக்ட். சரிங்களா? வில் வடிவ டெல்டா, நைல் நதி கரெக்ட். பறவை பாதை டெல்டா, மிசிசிப்பி நதி அதுவும் கரெக்ட். அதே போல கலிமுக டெல்டா வந்து சீன் நதி அதுவும் கரெக்ட். இந்த கூடிய வடிவ டெல்டா வந்து கங்கை நதி அல்ல. சோ அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சீன் மட்டும்தான் இதுக்கு தவறு. சோ தவறா பொருந்துள்ளது இந்த சி தான் ஆப்ஷன். ஓகேவா? அப்ப தவறான இணையம் வந்து ஆப்ஷன் சி, கூடிய வடிவ டெல்டா கங்கை நதி தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 128. சோ 128 என்ன கேட்டிருக்காங்கன்னா இதுவும் டெல்லி சுல்தான்ல இருந்து கேட்கப்பட்ட கேள்விதான். குதுப்பினார். சோ வந்து வெஸ்ட் பெங்கால்ல குதிப் மினார பழுது பார்த்தவர் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. குதிப் மினார பழுது பார்த்தவர்கள் யாரு கேள்வி கேட்டிருக்காங்க. சோ இதை பத்தி நம்ம ஆன்சர் நம்ம பார்க்க போறோம். இப்ப வந்து பார்த்தோம்னா முதல்ல இந்த குதிப் மினாரை பத்தி நம்ம பார்க்கலாம். குதிப் மினார் வந்து யார் ஞாபகார்த்தமா யாரு கட்டினா அப்படின்னு நம்ம பார்த்தா குவாதுல் பக்தியார் கில்ஜி, குவாதுல் பக்தியார் கில்ஜி அப்படின்னு சொல்லி ஒரு சூபி துறவி. இந்த பக்தியார் கில்ஜி அப்படிங்கிற ஒரு ஸ்தூபி துறவி ஞாபகார்த்தமா தான், குவாதுல் பக்தியார் அப்படிங்கிற ஒரு ஸ்தூபி துறவி ஞாபகார்த்தமா தான் இந்த குதிப் மினார யார் கட்ட ஆரம்பிக்கிறா அப்படின்னு நம்ம பார்த்தா குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக் குதிப் மினார கட்ட ஆரம்பிக்கிறாரு. இந்த குதிப் மினார கட்டி முடிச்சது யாரு அப்படின்னு நம்ம பார்த்தா குதிப் மினார இல்டிமிஸ் என்ன பண்றாரு? கட்டி முடிக்கிறாரு. சோ இல்டிமிஸ் குதிப் மினார கட்டி முடிக்கிறாரு. கட்ட ஆரம்பித்தது குத்புதீன் ஐபக். இந்த குதிப் மினார் இடி விழுந்த பொழுது அதனை சரிபார்த்தவர், குதிப் மினாரை இடி விழுந்த பொழுது அதை சரிபார்த்தவர் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் 128க்கு ஆப்ஷன் டி ஆன்சர். ஸோ டிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3 மற்றும் 4. அதாவது அலாவுதீன் கில்ஜி, முகமது பின் துக்ளக், பெரோஸ் துக்ளக், அதுக்கு அடுத்து இப்ராஹிம் லோடி. சரிங்களா? அலாவுதீன் கில்ஜி, முகமது பின் துக்ளக், பெரோஸ் துக்ளக், இப்ராஹிம் லோடி. ஸோ இவங்க எல்லாருமே குதிப் மினார் இடி விழுந்த பொழுது சரி பார்த்துருக்காங்க. அப்ப குதிப் மினார் அப்படின்னு எடுத்துட்டோம்னா குதிப் மினார கட்ட ஆரம்பிச்சது குத்புதீன் ஐபக், கட்டி முடிச்சது இல்துமிஸ், இடி விழுந்த போது சரி பார்த்தவர் அலாவுதீன் கில்ஜி, முகமது பின் துக்ளக், பெரோஸ் துக்ளக், இப்ராஹிம் லோடி. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 129. ஸோ 129 என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் டேஷ் மாவட்டத்தில் முதலாக மகளிர் சுய உதவி குழு ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சோ மகளிர் சுய உதவி குழு தமிழ்நாட்டுல முதலாக எந்த மாவட்டத்தில் ஏற்படுத்தினாங்கன்னா ஆப்ஷன் பி தான் இது கரெக்ட் ஆன்சர், தர்மபுரி. தர்மபுரியில தான் தமிழ்நாட்டுல முதலாக மகளிர் சுய உதவி குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுச்சு. இது எதற்காக அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மகளிர் முன்னேற்றத்திற்காக இந்த குழு ஏற்படுத்தப்பட்டு இந்த குழுக்கள் மூலமாக சுய உதவி குழுக்கள் மூலமாக மகளிருக்கு நிதி உதவிகள், மானியங்கள் வழங்கப்பட்டு அவங்க தொழில் தொடங்குவதற்கும் அவங்க பட்ட கல்விகள் கற்பதற்கும் சுய உதவி குழுமா ஃபண்டு கொடுக்குறாங்க. சோ இதுக்கு ஏற்படுத்தப்பட்ட மாவட்டம் ஆப்ஷன் பி, தர்மபுரி மாவட்டம். இதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 130. சோ 130 என்னன்னா நோட்டோ. அதாவது உலகத்தில் முதலாக நோட்டோவை அறிமுகப்படுத்திய நாடுகள்ல இந்தியா எத்தனாவது நாடா இதை அறிமுகப்படுத்துறாங்க என்பதுதான் இது கேள்வி. சோ நோட்டோவை இந்தியா அறிமுகப்படுத்துறது எத்தனாவது நாடு அப்படின்னு நம்ம பார்த்தா 14வது நாடு. சோ இந்த நோட்டோ இந்தியாவுல
14வது நாடா தான் இந்தியா அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ நோட்டோ அப்படிங்கிறது என்ன, நன் ஆஃப் திஸ் அபோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்தியால ஒரு தொகுதியில நம்ம ஓட்டு போடுறோம். அப்படி ஓட்டு போடும்போது அந்த தொகுதியில நம்ம எலெக்ஷன் நிற்கிற கேண்டிடேட் யாருமே நம்ம பிடிக்கல. ஒரு 26 பேர் ஒரு இடத்துல எலெக்ஷன் நிக்கிறாங்க. அந்த 26 பேருக்கு நம்ம வாக்களிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சா இது நோட்டோ சிம்பிளுக்கு நம்ம ஓட்டு போட்டு வரலாம். இந்த நோட்டோ இந்தியா 14வது நாடாக 2014 நடைமுறைப்படுத்துறாங்க. ஸோ அப்ப 2014 வரைக்கும் இந்தியால நோட்டோ அப்படிங்கிற ஒண்ணு கிடையாது. அப்ப நோட்டோ அப்படிங்கிற ஒண்ணு கொண்டு வர்றதுக்கு முன்னால இந்தியால 49O அப்படிங்கிற ஒரு விண்ணப்ப படிவம் இருந்துச்சு. ஸோ இந்த 49O அப்படிங்கிற ஒரு விண்ணப்ப படிவம் என்பது என்னன்னா, நீங்க ஓட்டு போட போறீங்க. ஓட்டு போட போகும்போது அங்க உள்ள கேண்டிடேட் யாருமே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அங்க வாக்குச்சாவடியில 49O அப்படிங்கிற அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி நீங்க ஃபில் பண்ணி போட்டு வந்துட்டே இருக்கலாம். இந்த 49O அப்படின்ற அப்ளிகேஷன் ஃபார்முக்கு மாற்றா கொண்டு வரப்பட்டதுதான் நோட்டோ அப்படிங்கிற ஒரு சிஸ்டம். ஸோ இந்த நோட்டோ அப்படிங்கிறது 2014 இந்தியா அறிமுகப்படுத்துறாங்க. இப்ப ஒரு தொகுதியில நோட்டோவுக்கு வாக்குகள் அங்க போட்டியிடக்கூடிய கேண்டிடேட்டை விட நோட்டோக்கு அதிகமாக வாக்குகள் விழுந்துச்சுன்னா அந்த தொகுதியில தேர்தலை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கேன்சல் பண்ணுவாங்களான்னு கேட்டா இல்ல. நோட்டோக்கு அப்புறமாக அதிகமான வாக்குகள் யாரு வாங்கியிருக்கிறாரோ அந்த கேண்டிடேட் தான் அங்க வெற்றி பெற்றவரை அனௌன்ஸ் பண்றாங்க. ஆனா மத்த நாடுகள்ல இப்படி ஃபாலோ பண்றது கிடையாது. மத்த நாடுகள்ல நோட்டோக்கு அதிகமாக வாக்கு விழுந்துச்சுன்னா அங்க எத்தனை கேண்டிடேட் போட்டிடுறாங்களோ அத்தனை கேண்டிடேட்டும் திரும்ப எந்த எலெக்ஷன்லயும் போட்டிட முடியாது என்ற ஒரு நிலை மற்ற நாடுகள்ல இருக்கு. ஆனா இந்தியால அப்படி கிடையாது. ஸோ அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 14வது நாடு இந்தியா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 131. இது என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தா ஹிஸ்டரியில இருந்து அந்த கேள்வி கேட்டிருக்காங்க, புத்தர்கள் இருந்து கேட்கிறாங்க. அப்ப இப்ப நம்ம பார்த்த கேள்வியிலேயே ஒரு 10 கேள்வியில புத்தகங்கள்ல இருந்து மட்டும் ஒரு 3 கேள்வி கேட்டாங்க. அப்போ இந்த புத்தக டாபிக் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். அதை டீட்டெயிலா படிச்சுக்கணும். ஏன்னா ரிப்பீட்டடா கேள்வி வந்துகிட்டே இருக்கு. சரிங்களா? சோ பாருங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னா, கீழ்கண்ட ஒன்று புத்தர் காலத்தில் குடைவரை கோயில்கள் என தவறான தேர்வுக்குரியது எதுன்னு கேட்டிருக்காங்க. குடைவரை கோயில் சிஸ்டம். சோ இந்தியால கோயில்கள் பல வகைகள் இருக்கு. ஒண்ணு குடைவரை கோயில், இன்னொன்னு கட்டுமான கோயில். சோ இதுல குடைவரை கோயில் அப்படிங்கிற பொறுத்தல பாறைகளை குடைத்து கோயில் அமைக்கிறது. சோ இதுல பாத்தீங்கன்னா புத்தகல் காலகட்டத்துல இந்தியால குடைவரை கோயில்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. இதுல தவறா புரிந்துள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ ஆப்ஷன் ஏ உதயகிரி குகை ஒடிசா, அது கரெக்ட். ஆப்ஷன் பி அஜந்தா மற்றும் எல்லோரா குகை மகாராஷ்டிரா, அதுவும் கரெக்ட். ஆப்ஷன் டி பாக் மத்திய பிரதேஷ், அதுவும் கரெக்ட். எலிபெண்டா குகை கிடையாது. சோ ஆப்ஷன் சி தான் தவறு. சோ இதுதான் நமக்கு இருந்தது ஆன்சர். ஆப்ஷன் சி எலிபெண்டா குகை மகாராஷ்டிரா கிடையாது. அப்ப உதயகிரி ஒடிசால குடைவரை கோயில் இருக்கு, அஜந்தா எல்லோரா மகாராஷ்டிரால குடைவரை கோயில் இருக்கு, பாக் மத்திய பிரதேசல குடைவரை கோயில் இருக்கு. அப்ப 131வது கேள்விக்கு ஆப்ஷன் சி எலிபெண்டா குகை மகாராஷ்டிரா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 132. இது எக்கனாமிக்ஸ் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சோ இறுதி நிலை நுகர்ச்சி நாட்டம் என்பதை ஆய்வு செய்து சரிவார். இந்த இறுதி நிலை நுகர்ச்சி நாட்டம் இதை எப்படி இதை கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறதா இல்ல கேட்ட கேள்வி. சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, நுகர்வு மாற்றம் பை வருமான மாற்றம். இதன் மூலமாக இறுதி நிலை நுகர்ச்சி நாட்டத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆப்ஷன் டி ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 133. இது ஜாகிரதை கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான். இது என்ன கேள்வி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, புவியியல்ல முறைப்படுத்தப்பட்ட அணுகுமுறை. சோ இந்த புவியியல்ல முறைப்படுத்தப்பட்ட அணுகுமுறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆப்ஷன் டி அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் என்பவர். இந்த அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் என்பவர் தான் புவியியல்ல ஜாகிரபில பார்த்தோம் அப்படின்னா, சோ இந்த முறைப்படுத்தப்பட்ட அணுகுமுறையை இவர் தான் அறிமுகப்படுத்துறாரு. அதாவது சிஸ்டமேட்டிக் அப்ரோச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சை அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் என்பவர் தான் அறிமுகப்படுத்திருக்காரு. ஆப்ஷன் டி ஆன்சர் 133. அடுத்த கொஸ்டின் நம்பர் 134. இது வரலாறு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சோ இந்த பக்கம் ஃபுல்லாமே குழுக்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதே போல அவருடைய சிறப்பு பெயர்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் எந்த பிரபுக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 134 ஆப்ஷன் ஏ ஹண்டர் குழு கொடுத்திருக்காங்க. 134க்கு என்ன ஆன்சர் வரும்னா ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் வரும். அதாவது ஹண்டர் குழு என்பது ரிப்பன் காலத்துல உருவாக்கப்பட்டது ஹண்டர் குழு. அதுக்கு அடுத்து டர்க்கி ஸ்லீமன் அப்படிங்கிறது யாருன்னா வில்லியம் பென்டிக் பிரபு.
ஸோ வில்லியம் பெண்டிங் பிரபு ஏன் டர்க்கி ஸ்லீமன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, அதாவது இந்தியாவில சமூக சீர்திருத்தத்திற்கு மிக மிக முக்கியமான வில்லியம் பெண்டிங் பிரபு. அவர் ஆட்சி காலகட்டத்தில் தான் சதியின் உடன்கட்டை ஏறுதல் சட்டம் இயற்றப்பட்டுச்சு. அதே போல குழந்தைகள் திருமணம் தடை செய்யப்பட்டுச்சு, நரபலி முறை ஒழிக்கப்பட்டுச்சு, பெண் சிசு கொலை தடுக்கப்பட்டுச்சு. இது 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 எல்லாத்துக்குமே சீர்திருத்தங்களை கொண்டு வந்தது வில்லியம் பெண்டிங் பிரபு. சோ அதனாலதான் அவர் சமூக சீர்திருத்தத்துக்காக இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ். இது வில்லியம் பெண்டிங் பிரபு ஆட்சி காலகட்டத்துல மத்திய இந்தியா பகுதிகளில் அதிகமாக கொள்ளை கும்பல் சார்ந்தவங்க, கொள்ளையடிகள் அதிகமாக கொள்ளை சம்பவத்தை ஈடுபட்டு இருந்தாங்க. அவங்க வியாபாரிகள் மட்டும் இல்லாம வியாபாரிகள், பொதுமக்கள் எல்லாத்துலயும் இருந்து என்ன பண்றாங்க, பொருட்களை கொள்ளையடிச்சுட்டே வந்துட்டு இருந்தாங்க. அந்த கொள்ளைகளை ஒடுப்பதற்காக தக்க ஸ்லீமன் என்ற ஒரு தலைமையில ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுவார் வில்லியம் பெண்டிங் பிரபு. அந்த தக்க ஸ்லீமன் தலைமையான டீம் என்ன பண்றாங்க, யாரெல்லாம் கொள்ளை சம்பவத்துல ஈடுபடுறாங்களோ அவங்கள ஃபுல்லாமே கைது பண்ணி இந்த கொள்ளை சம்பவத்தை ஃபுல்லா கண்ட்ரோல்ல கொண்டு வராங்க. சோ அப்ப கொள்ளைகளுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொண்டதுனால வில்லியம் பெண்டிங் பிரபு டர்க்கி ஸ்லீமன் என்று அழைக்கப்படுகிறார். சோ அதுக்கு அடுத்து வங்கப்புலி. வங்கப்புலி என்று அழைக்கப்படுறது யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு ஆன்சர் வெல்லஸ்லி பிரபு தான் வங்கப்புலி என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து இந்திய ஆட்சி பணியின் தந்தை என்று அழைக்கப்படுவோர் யாருன்னா காரன்வாலிஸ் பிரபு. காரன்வாலிஸ் பிரபு தான் இந்திய ஆட்சி பணியின் தந்தை நம்ம சொல்றோம். ஏன் காரன்வாலிஸ் பிரபு இந்திய ஆட்சி பணியின் துறையின் தந்தை நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்த்தா, இந்தியாவுல காரன்வாலிஸ் பிரபு ஆட்சி காலகட்டத்தில் தான் நீதித்துறை, நிர்வாகத்துறை, காவல்துறை என்று ஆட்சியை மொத்தம் 3ஆ பிரிக்கிறார் காரன்வாலிஸ் பிரபு. சோ நீதித்துறை தனியா, நிர்வாகத்துறை தனியா, காவல்துறை தனியா, அப்படி ஆட்சியை 3ஆ பிரிச்சு இந்தியாவுல நிரந்தரமான ஒரு காவல்துறைக்கு வித்துடுறாரு. அது மட்டும் இல்லாம இந்த நீதித்துறை, நிர்வாகத்துறை, காவல்துறைக்கு தேவையான பணிகளை தேர்வு பண்றதுக்கு சோ அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை ஃப்ரேம் பண்ணி இந்தியாவில குடிமை பணி முறையை அறிமுகப்படுத்துறது காரன்வாலிஸ் பிரபு தான். சோ அதனாலதான் அவர் இந்திய ஆட்சி பணியை தந்தை நம்ம சொல்றோம். அதே போல இன்னொரு கேள்வி கேட்பாங்க, இந்திய ஆட்சி பணியை தந்தைன்னு கேட்டா காரன்வாலிஸ் பிரபு. அதே போல ஃபாதர் ஆஃப் ஆல் இந்தியன் சிவில் சர்வீஸ் கேட்பாங்க, அகில இந்திய குடிமை பணி தந்தை யார்? ஃபாதர் ஆஃப் ஆல் இந்தியன் சிவில் சர்வீஸ். ஃபாதர் ஆஃப் ஆல் இந்தியன் சிவில் சர்வீஸ் யாருன்னு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் தந்த வல்லபாய் பட்டேல். பட்டேல் தான் ஃபாதர் ஆஃப் ஆல் இந்தியன் சிவில் சர்வீஸ் நம்ம சொல்றோம். ஏன் பட்டேல ஃபாதர் ஆஃப் ஆல் இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணும் பொழுது கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒரு கோரிக்கை வச்சிருப்பாரு. என்ன கோரிக்கை அப்படின்னு பார்த்தா, இந்தியாவில ஆல் இந்தியா சர்வீஸ், சென்ட்ரல் சர்வீஸ், தென் ஸ்டேட் சர்வீஸ், இந்த மாதிரி சர்வீஸ்க்கு எம்ப்ளாயர்ஸ் செலக்ட் பண்ணக்கூடிய யூபிஎஸ்சியா இருக்கட்டும், அதே போல ஒரு ஸ்டேட் லெவல்ல ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு கான்ஸ்டியூஷன் பாடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பட்டேல் கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு ஒரு கோரிக்கை வச்சிருப்பாரு. சோ அப்படி கோரிக்கை வச்சதுனாலதான் இன்னைக்கு என்ன பண்றாங்க, சர்வீஸ் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்ஸ், மத்திய மாநில பணிகள் பத்தி இந்திய அரசியலமைப்புல பார்ட் 14 பகுதி 14 குறிப்பிடப்பட்டிருக்கு. சோ அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், ஃபாதர் ஆஃப் ஆல் இந்தியன் சிவில் சர்வீஸ் சொல்லி சர்தார் வல்லபாய் பட்டேல நம்ம குறிப்பிடுகிறோம். சோ அப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 134க்கு ஆப்ஷன் சி ஆன்சர் 3, 4, 2, 1. அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். சோ இந்த கொஸ்டின் புத்தகத்துல இருந்து கேட்கப்பட்ட கேள்விதான் பாருங்க. சோ இது என்ன அப்படின்னா, இதுவும் நிலங்கள் சம்பந்தப்பட்ட கேள்விதான். புத்தகல் ஆட்சி காலத்துல புத்தகங்கள்ல இந்த கேள்விகளை 4வது கேள்வி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சேஸ்திரா. சேஸ்திரா என்பது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வேளாண்மைக்கு உகந்த நிலம். புத்தகல் ஆட்சி காலத்துல வேளாண்மைக்கு உகந்த நிலத்தை நம்ம சேஸ்திரா அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு அடுத்து நிஸ்கா. நிஸ்கா என்பது தங்க, வெள்ளி அணிகலன்கள் நிஸ்கா என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து கிருஷ்ணா அயஸ். சோ கிருஷ்ணா அயஸ் என்பது இரும்பு. சோ அதான் கிருஷ்ணா அயஸ் நம்ம சொல்றோம், இரும்பு. அதுக்கு அடுத்து பலி அப்படிங்கிற ஒரு வரி. புத்தகல் ஆட்சி காலகட்டத்துல வரி விதிக்கப்படுது. சோ பலி என்பது ஒரு வரி. இதுதான் இதுக்கான ஆன்சர். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி ஆன்சருங்க. 3, 4, 1 மற்றும் 2. சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 136. கீழ்கண்டவற்றும் எக்காரணங்களுக்காக நமது அரசியலமைப்பினை தோற்றுவித்தவர்கள் இங்கிலாந்து நாடாளுமன்ற முறையை தேர்ந்தெடுத்தனர் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. சோ இதுக்கான ஆன்சர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சருங்க. என்ன அப்படின்னா, இந்தியாவுல அரசியலமைப்பை தோற்றுவித்தவர்கள்
இங்கிலாந்து நாடாளுமன்ற முறையை ஏன் இந்தியால தேர்ந்தெடுத்தாங்க? இப்ப இந்தியால நடைமுறையில் இருக்கிற அந்த பார்லிமெண்ட் சிஸ்டம், ஏன்னா இந்திய அரசியலமைப்பே கிட்டத்தட்ட ஒரு 60 நாடுகள்ல இருந்து காப்பி அடிச்ச அரசியலமைப்பு தான். 60 நாடுகள்ல இருந்து நம்ம காப்பி அடிச்சிருக்கோம். சோ அப்போ ஒவ்வொரு நாட்டுல இருந்து ஒவ்வொரு முறையும் எடுத்திருப்போம். எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸா அமெரிக்கால இருந்து எடுத்திருப்போம், டிபிஎஸ்பியா அயர்லாந்துல எடுத்திருப்போம். சோ அது இதே மாதிரி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாட்டுல இருந்து நம்ம இந்திய அரசியலமைப்புக்கு நம்ம எடுத்திருக்கிறோம். அந்த வகையில இந்தியாவில செயல்படக்கூடிய பார்லிமெண்ட் சிஸ்டம் என்பது இங்கிலாந்துல இருந்து நம்ம காப்பி அடிச்சிருக்கோம். இங்கிலாந்துல இதே மாதிரி 2 அவைகள் இருக்கு. அதுல கீழவை வந்து மிகவும் அதிக அதிகாரம் வாய்ந்தது. சோ இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்ம இங்கிலாந்துல இருந்து இந்தியாவுக்கு காப்பி பண்ணது. சோ அப்போ இந்த பார்லிமெண்ட் ஸ்ட்ரக்சரை நம்ம ஏன் இங்கிலாந்து வந்து காப்பி பண்ணோம், அதுக்கான காரணம் என்ன காரணம் அப்படின்னு இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. சோ இதுக்கான ஆப்ஷன் ஏ தான் இது கரெக்ட் ஆன்சர். 1, 2 மற்றும் 4. இல்ல 1வது என்ன கொடுத்துருக்காங்க, அந்த முறை வந்து இங்கிலாந்துல உள்ள முறை டீட்டெயிலா தெரியும். சோ அந்த பரிச்சயம் இருக்கிறதுனால இதை கொண்டு வந்திருக்கோம். 1. 2வது அதிக பொறுப்புணர்வு. இப்ப இங்கிலாந்துல இந்த லோக்சபால மக்கள் ஓட்டு போடுவாங்க. நம்ம இந்தியால மக்கள் ஓட்டு போட கேண்டிடேட் லோக்சபால இருக்கிறாங்க. சோ அப்போ அவங்க மக்கள் கேண்டிடேட் ஓட்டு போட கேண்டிடேட் அவங்க பொறுப்புணர்வு அதிகம். இதே மாதிரிதான் இங்கிலாந்து இருக்கு. சோ அப்ப அந்த ஒரு ரீசன் அதிக பொறுப்புணர்வு. அதுக்கடுத்து பன்முகத்தன்மை உள்ள இந்திய சமுதாயம். இந்த 3 காரணங்களுக்காக தான் பார்லிமெண்ட் முறையை நம்ம தேர்ந்தெடுத்தோம். ஃபர்ஸ்ட் இந்த பார்லிமெண்ட்டை பத்தின டீட்டெயிலான ஒரு பரிச்சயம். 2வது அதிக பொறுப்புணர்வு. அதே போல 4வது பன்முகத்தன்மை உள்ள இந்திய சமுதாயம். இந்த 3 காரணத்திற்காக தான் இங்கிலாந்து பார்லிமெண்ட் முறையை நீங்க தேர்ந்தெடுத்தோம். அப்ப எது வராது, 3வது மட்டும் வராது. அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 137. இந்தியாவின் எல்லையோர சாலைகள் அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு கேட்டிருக்காங்க. சோ இந்தியால பாருங்க, பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன், எல்லையோர சாலைகள். சோ இந்தியால கிட்டத்தட்ட வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லையோர சாலைகள் என்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில 15,200 கிலோமீட்டருக்கு இந்தியா முழுக்க நில எல்லைகள் இருக்கு. சோ இந்த நில எல்லைகள் ஓரமாக இந்தியால எல்லையோர சாலைகள் தொடங்கப்பட்டது ஆண்டு எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 1960. சோ 1960 தான் இந்தியாவோட பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன், எல்லையோர சாலைகள் அமைப்பு தொடங்கப்பட்டது. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் நம்பர் 138. டேட் வந்து கேள்வி. எந்த ஒரு கொஸ்டின் பேப்பரா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அந்த ஒரு இடத்துல இருந்து ஒரு கேள்வி எப்பவும் கேட்டுறாங்க. அதனால நீங்க இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் படிச்சுங்க. அது இந்த முக்கியமான தினங்கள் படிச்சுக்கங்க. அதையுமே நீங்க என்ன பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் நீங்க உட்கார்ந்து படிக்க கூடாது. பள்ளி பாட புத்தகத்துல என்னென்ன டேட் இருக்கோ அந்த டேட்டை மட்டும் படிச்சுக்கங்க. டெட்டை பொறுத்தல கேள்வி நமக்கு ஸ்கூல் புக் தான். எனிவே நம்ம ஸ்கூல் புக்ல தான் கேட்க போறோம். அதனால ஸ்கூல் புக்கை நீங்க ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது முக்கியமான தினங்கள்னு போட்டு பாக்ஸ்ல கண்டென்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அது தனியா நோட்டை போட்டு எழுதிருங்க. ஓகேவா? சோ இந்த கொஸ்டின், உலக நுகர்வோர் தினம். உலக நுகர்வோர் தினம் கொண்டாடப்படுவது ஆப்ஷன் ஏ ஆன்சர் மார்ச் 15. மார்ச் 15 உலக நுகர்வோர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம கொண்டாடுறோம். அடுத்து 139. சோ எக்கனாமிக்ஸ் இருந்து கேட்கப்பட்ட கேள்வி 139வது கேள்வி. ஜே.எம். கீன்ஸ் அவர்கள் நீர்மை விருப்பத்திற்கான டேஸ் காரணங்களாக குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 139. சோ எத்தனை காரணங்களா குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 3 காரணங்களாக குறிப்பிட்டிருக்காரு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 140. சரக்கு மற்றும் சேவை வரி, ஜிஎஸ்டி. சோ ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரிகளுக்கு விலக்கப்பட்ட பொருட்கள் எது பாத்தீங்கன்னா இந்தியாவில ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்தப்பட்டது 1/7/2017. இதுதான் இந்தியாவில ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. சோ ஜிஎஸ்டில விலக்கு பெற்ற பொருட்கள் எதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, குறிப்பிட்ட எரிபொருட்கள். சோ குறிப்பிட்ட வகையான எரிபொருட்கள் ஜிஎஸ்டில இருந்து விலக்கப்பட்ட பொருட்களா. இரும்பு பொருட்களுக்கு ஜிஎஸ்டி உண்டு, நிலக்கரி பொருட்களுக்கு ஜிஎஸ்டி உண்டு, குறிப்பிட்ட எரிபொருட்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 140. அடுத்த கொஸ்டின் நம்பர் 141. இது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜாக்கிரத்துல இருந்து கேட்கப்பட்ட கேள்வி, அதுவும் சோலாஸ்ட்ல இருந்து கேட்கப்பட்ட கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சூரிய வளிமண்டலத்தின் கீழ்ப்பகுதி என்னன்னு கேட்டிருக்காங்க. சூரிய வளிமண்டலத்தின் கீழ்ப்பகுதி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, வண்ணக்கோளம் என்று அழைக்கப்படும்.
குரோமோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, குரோமோஸ்பியர். அப்ப 141வது கொஸ்டின் ஆப்ஷன் சி ஆன்சர். அடுத்து 142. 142 இது என்ன, சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே மிக அருகில் காணப்படும் நாள். அதாவது நம்ம சூரியனை மையமா வச்சுதான் எல்லா கோள்களுமே சுத்தி வருது நமக்கு தெரியும். சூரிய மையமா வச்சு எல்லா கோள்களுமே சுத்தி வருது. இப்ப பூமியும் அப்படித்தான் சூரியனை மையமா வச்சு சுத்தி வருது. அப்படி பூமியும் சூரிய மையமா சுத்தி வரும் பொழுது ஒரு டிஸ்டன்ஸ் நம்ம லாங் டிஸ்டன்ஸா இருக்கும், ஒரு டிஸ்டன்ஸ் ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸா இருக்கும். இப்ப இங்க கேட்கப்பட்ட கேள்வி, சூரியன் பூமிக்கு மிக அருகில் காணப்படும் நாள் எது கேட்டாங்க. சோ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஜனவரி 3. சூரியனுக்கும் பூமிக்கும் மிக அருகில் காணப்படும் நாள் ஜனவரி 3 தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 143. கீழ்கண்ட கூற்றுகளில் எது எவை சரி? இதுவும் ஜாக்கிரதையில இருந்து நம்ம கேட்கப்பட்ட கேள்வி. கண்டென்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு 4 கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இதுல எதெல்லாம் சரின்னு கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட், அடி எடுக்க மிகவும் அடர்த்தியானது. இரண்டாவது, படையெடுக்கு 50 கிலோமீட்டர் உயரம் வரை பரவி உள்ளது. மூன்றாவது, இடையடுக்கின் உயரம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பநிலை அதிகரிக்கிறது. நான்காவது, வெளியடுக்கின் ஈர்ப்பு விசை குறைவாக உள்ளது. சில எது சரின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி கேள்விகள் நம்ம கேட்கும் பொழுது இந்த கேள்விகள் தான் மிக முக்கியமானது. ஏன்னா இந்த மாதிரி கேள்விகள் எல்லாருமே ஆன்சர் பண்ண முடியாது. சோ இந்த மாதிரி கேள்விகள் நம்ம எப்பவுமே ஆன்சர் பண்ணா மட்டும்தான் நம்ம ஒருத்தரை விட அதிகமான மார்க்குகள் வாங்க முடியும். சோ அப்போ நீங்க புத்தகத்தை படிக்கும் பொழுது ஒன்னேரா படிக்காம கொஞ்சம் கண்டென்ட்டா படிக்கணும். சோ கண்டென்ட்டா படிச்சா மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம அப்ரோச் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம கூற்று காரணம் கேள்வி கேட்டா, அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம பாக்குற இந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? சோ இப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா ஆன்சர் ஆப்ஷன் டி தான் இது கரெக்டுங்க. டி ஆன்சர். அதாவது அடியெடுக்க மிகவும் அடர்த்தியானது கரெக்ட். படையெடுக்க 50 கிலோமீட்டர் உயரம் வரை பரவுவது அதுவும் கரெக்ட். வெளியெடுக்க ஈர்ப்பு விசை குறைவா இருக்கு அதுவும் கரெக்ட். சோ இந்த 3வது சென்டென்ஸ் மட்டும் தவறு. உயரம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பநிலை அதிகரிக்கிறது இடையடிக்கல, அது கிடையாது, அது மட்டும் தவறு. மற்ற 3மே கரெக்ட். சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 144. சோ 144. சோ 144வது கொஸ்டின் பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. சோ இந்த 144வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆன்சர் பி தான் இதுக்கு ஆன்சருங்க. அதாவது 4, 3, 2, 1. சரிங்களா? சோ 4, 3, 2, 1. இதுல பாருங்க, அவந்தி என்பது அகிலரவு மற்றும் போர் விவகாரங்களுக்கான அமைச்சர். அடுத்து விற்கபதர் என்பது அரசு தூதுவர் 1. 22 அரசு தூதுவர். அடுத்து பானு என்பது ஆவண பதிவாளர். சர்வகதர் என்பது உளவுத்துறை அதிகாரி. ஆப்ஷன் டி ஆன்சர் 4, 3, 2, 1. அடுத்த கொஸ்டின் நம்பர் 145. அல்லாஹ் கேட்கப்பட்ட கேள்வி. சரி, இதுக்கான கீழ்கண்ட கூற்றுகளில் இது சரியானது அல்லன்னு கேட்டிருக்காங்க. நாட் ட்ரூ கேட்டிருக்காங்க. சரியானது அல்ல. கேள்வி நல்லா வாசிக்க வேண்டும். இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுவாங்க, கேள்வியில கிறிஸ்தவ பாயிண்ட் கடைசியில் வச்சிருப்பாங்க. 145வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி ஆன்சருங்க. என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி ஆன்சர். இந்தியாவில் முதலாக இஸ்லாமிய அல்லாஹ்வை ஜஸியா வழியை வைத்த குட்பை நைபர். சோ அது கரெக்ட். ஸ்கூல் புத்தகத்துல அப்படி இருக்கு. ஏன்னா எழுச்சுத்தரங்கள் காலத்துல துர்கை நைபர் தான் என்ன பண்ணுவாரு, முஸ்லிம்ஸ் அல்லாதவர்களை ஜஸியா வழியை கொண்டு வருவாரு. இல்ல சரியானது அல்லன்னு கேட்டிருக்காங்க. இது கரெக்ட். அதுக்கடுத்து திவானி அமீர் கோகி என்ற வேளாண் தனித்துறை ஏற்படுத்தி இல்டுமிஷன் கொடுத்திருக்காங்க. தவறு. சோ திவானி அமீர் கோகி என்ற ஒரு விவசாயத்துறை முகமது பின் காட்சி காலத்துல உருவாக்கப்படும். சோ அப்ப இது தவறு. அதுக்கடுத்து அடிமைகளுக்கு என்று தனித்துறையை உருவாக்கிய சுல்தான் பெரோஸ் துக்ளக். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஏன்னா பெரோஸ் துக்ளக் மரபுல சிறந்த ஆட்சியாளர் யாருன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் பெரோஸ் துக்ளக் தான். பெரோஸ் துக்ளக் ஆட்சி காலகட்டத்தில் தான் முதலாக நீருக்கு வரிவித்த சுல்தான் யாருன்னு கேட்டா அதுக்கு ஆன்சர் பெரோஸ் துக்ளக். நீருக்கு வரிவித்த சுல்தான். ஏன் இவர் நீருக்கு வரி போடுறாரு? இலவசமா நீர் கிடைக்குது, அதுக்கு ஏன் வரி போடுறாரு அப்படின்னு நம்ம பார்த்தா, இவர் காலகட்டத்துல நீர்ப்பாசனங்கள் முறைப்படுத்தப்பட்டு பல்வேறு இடங்கள்ல கால்வாய்கள் அமைக்கப்படுது. கால்வாய்கள் ஏற்படுத்தப்பட்டு வேளாண் நிலங்கள் பக்கத்துல கால்வாய்களை கொண்டு வந்து நீர்ப்பாசனத்தை மேம்படுத்துறாரு. சோ அதுக்கு அதிகமா செலவு பண்றாரு. சோ அதுக்காக அவர் நீருக்கு வரி போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அடிமைகளின் மீது அக்கறை கொண்ட சுல்தான் பெரோஸ் துக்ளக் அடிமைகளுக்கென்று தனித்துறையை உருவாக்கி இவர் காலத்துல கிட்டத்தட்ட 1,80,000 அடிமைகளுக்கு கைவினை பயிற்சிகள் அளிக்கப்பட்டு அரசு தொழிற்கூடங்கள்ல பணியமர்த்தப்படுது.
அது மட்டும் இல்லாமல் பெரோசுக்களுக்கு ஆட்சி காலகட்டத்தில் வேலை வாய்ப்பின்மை பிரச்சனை தீர்ப்பதற்காக வேலை வாய்ப்பு அலுவலகத்தை உருவாக்கிய சுல்தான் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ் இயர்ல. சோ அந்த கேள்விக்கு ஆன்சரும் பெரோசுக்கள் தான். வேலை வாய்ப்பின்மை பிரச்சனை தீர்ப்பதற்காக வேலை வாய்ப்பு அலுவலகத்தை ஏற்படுத்திய சுல்தான் பெரோசுக்கள். சோ அவர் தான் அடிமைகளுக்கு தனித்துறையை ஆரம்பிச்சாரு, அதுவும் கரெக்ட். சோ செப்பு வெள்ளி தங்க நாணயம் முகமது பின் துக்ளக் அறிமுகப்படுத்தார் கேட்டிருக்காங்க, தவறு. அவர் தங்க நாணயத்தை அறிமுகப்படுத்தல, செம்பு நாணயத்தை அறிமுகப்படுத்தாரு, வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்தல. சோ அப்போ இந்த கொடுக்கப்பட்ட இந்த 4 டேட்டால 2 டேட்டாக்கள் கரெக்ட், 2 டேட்டாக்கள் தவறு. நமக்கு இங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா சரியானது அல்லன்னு கேட்டிருக்காங்க. அப்ப தவறான வாக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப தவறான வாக்கியம் ஆப்ஷன் 2 தவறு, அதே போல ஆப்ஷன் 4 தவறு. அப்ப இந்த ஆன்சர் எங்க இருக்கு? டி இருக்கு. இப்ப டி 2 மற்றும் 4. அடுத்த கொஸ்டின் நம்பர் 146. வருமான வரி கணக்கீட்டின் பொழுது சம்பளங்களில் இருந்து வருமானம் டேஷ் பிரிவின் கீழ் வருகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க, சிவிக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 146 கொஸ்டின்ஸ். இதுக்கான ஆன்சர் பிரிவு 15 to 17 கீழே வருது. ஸோ ஆப்ஷன் பி ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 147. கீழ்வரும் கூற்றுகளில் எவை சரியானது அல்ல? 1. பௌத்த இலக்கியங்களில் சமண சமயம் முதல் தீர்த்தகர் ரிஷபர். சோ இவர் நிகட நாதபுத்ரா என்ற குறிப்பிடப்படுகிறார். அதுக்கு அடுத்து 2வது டேட்டா சமண பாரம்பரியத்தின்படி சமண சமயத்தை தோற்றுவித்த ரிஷபர் ஆவார். அடுத்து 3வது இது தொடக்க கால சமண நூல்கள் சமஸ்கிருத மொழி எழுதப்பட்டது. 4வது திரங்க சூத்திரம், சூத்திர கிருதங்கா, கல்ப சூத்திரம் ஆகியவை மிக தொடக்க கால சமண நூல்கள் ஆகும் கேட்கிறாங்க. இதுல எவை சரியானது அல்லன்னு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். 1 தவறு, அதே போல 3 தவறு. ஏன்னா சமண சமயத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா ரிஷபர் தான். ரிஷபர் தான் ஜைனிஸ்ட ஸ்டார்ட் பண்ணார். மொத்தம் இந்த சமண சமயத்துல 24 தீர்க்கதரிசிகள் 24 பேர் இருக்காங்க. இதுல முதல் தீர்க்கதரிசி தான் ஆதிநாதர் அல்லது ரிஷபர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஆதிநாதர் ரிஷபர் தான் சமண சமயத்தை தோற்றுவித்தவர். 2ல இருந்து 22 வரைக்கும் உள்ள தீர்த்தங்காரர்கள் யாருங்கிற தகவல் நமக்கு தெரியல. 23வது தீர்க்கதரிசி யாரு அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு ஆன்சர் பார்ஷபநாதர் 23வது தீர்க்கதரிசி. 24வது தீர்க்கதரிசி யாரு அப்படின்னா மகாவீரர். இந்த மகாவீரர் தான் சமண சமயத்தை தோற்றுவித்தவர் அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணுவோம். அல்ல, சமண சமயத்தை தோற்றுவித்தவர் ரிஷபர் தான் தோற்றுவித்தவர். சமண சமயத்துக்கு உறுதியான அமைப்பை கொடுத்தவர் யாருன்னு கேள்வி கேட்டாதான் அதுக்கு ஆன்சர் மகாவீரர். ஓகேவா? அப்ப டேட்டா செகண்ட் டேட்டா சமண பாரம்பரியத்தின்படி சமண சமயத்தை தோன்றிய ரிஷபர் கரெக்ட். அதே போல இந்த கிருதங்கம், கல்பசூத்திரம், தொடக்கால சமண நூல்கள் அதுவும் கரெக்ட். சரிங்களா? சோ பார்த்தோம் அப்படின்னா இல்ல தவறானது 2வது மட்டும் 3வது, அதாவது தவறானது 1வது மட்டும் 3வது மட்டும் தவறு. ஆப்ஷன் ஏ ஆன்சர் 147. அடுத்த கொஸ்டின் நம்பர் 148. சோ இது என்னன்னா 1929 சைமன் குழு தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது சைமன் குழுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் தலைமை தாங்கியவர் யார்? சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்துக்கு தலைமை தாங்கினது யாரு கேட்டிருக்காங்க. முதல்ல சைமன் கமிஷன் எதுக்காக ஃபார்ம் பண்றாங்க? 1919 மாண்டேகி ஜேம்ஸ்போர்ட் சட்டம் கொண்டு வரப்படுது. இந்த மாண்டேகி ஜேம்ஸ்போர்ட் சட்டம் கொண்டு வரும் பொழுது இதை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்காக 10 ஆண்டு கழிச்சு ஒரு குழு அமைக்கணும் அப்படின்னு இந்த மாண்டேகி ஜேம்ஸ்போர்ட்ல கொடுக்கப்படுது. சோ இதை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்காக 10 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே 1927 சைமன் குழு என்ற ஒன்று ஏற்படுத்தப்படும். சார் சைமன் தலைமையில ஒரு 7 பேர் கொண்ட குழு இந்த குழு ஏன் அமைக்கப்படுது? 2 காரணங்களுக்காக, மேஜரா ஒரு 2 காரணங்களுக்காக இந்த குழு அமைக்கப்படுது. முதல் காரணம் மாண்டேகி ஜேம்ஸ்போர்ட் சட்டத்தை பத்தி ஆராயும். 2வது காரணம் இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்குவதா அல்லது வேண்டாமா? அப்படி இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்கினால் எந்த முறையில் இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்குவது, அதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன அப்படின்றத பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்காக தான் சார் சைமன் என்பவர் தலைமையில ஒரு குழுவை ஃபார்ம் பண்றாங்க. இந்த குழுல மொத்தம் 7 பேர் இருக்காங்க. ஆனா சைமன் குழுவை இந்தியர்கள் புறக்கணிச்சாங்க. சைமன் குழுவை இந்தியர்கள் புறக்கணிப்பதற்கான காரணம்
சைமன் குழுல ஒருத்தர் கூட இந்தியர் கிடையாது. சோ அதனால சைமன் குழுவை இந்தியால புறக்கணிச்சாங்க. ஆனா சைமன் குழுவை இந்தியால எல்லாரும் புறக்கணிக்கல. சைமன் குழு 1928ல சைமன் குழு 1928ல தமிழ்நாட்டு இந்தியாவுக்கு வர்றாங்க. 27 குழு அமைக்கப்பட்டு 1928ல சைமன் குழு இந்தியாவுக்கு வராங்க. 1929ல சைமன் குழு தமிழ்நாட்டுக்கு வராங்க. இப்ப 1928 சைமன் குழு இந்தியாவுக்கு வரும் பொழுது சைமன் குழுக்கு எதிராக இந்தியால சில சப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க. சைமன் குழுவை ஆதரித்தவர்கள் இந்தியால யாரும் ஆதரிச்சா அப்படின்னு பார்த்தா, ஒண்ணு டாக்டர் அம்பேத்கர் சைமன் குழுவை ஆதரிச்சார். டாக்டர் அம்பேத்கர் சைமன் குழுவை இந்தியாவில ஆதரிச்சாங்க. எதற்காக டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வந்து சைமன் குழுவை ஆதரிச்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில சைமன் குழு வந்தாங்கன்னா இந்திய அரசியலமைப்புல ஏதோ ஒரு மாற்றம் வரும் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சைமன் குழுவை ஆதரிச்சாங்க. ஒண்ணு, சைமன் குழு சப்போர்ட்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் டாக்டர் அம்பேத்கர். சோ ரெண்டாவது சைமன் குழுவை ஆதரிச்சது முஸ்லீம் லீக் கட்சியில இருக்கக்கூடிய முகமது அலி ஜின்னா. ஜின்னா சைமன் குழுவை ஆதரிச்சார். அதே போல மூணாவது இந்து மகாசபை. இது இந்து மகாசபையில அப்ப ரொம்ப ஃபேமஸா இருந்தது பண்டித மதன் மோகன் மாளவியா. இந்த பண்டித மதன் மோகன் மாளவியா சைமன் குழுவை ஆதரிச்சாரு. நாலாவது தமிழ்நாட்டுல ஆட்சியில் இருந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி. நீதி கட்சியும் சைமன் குழுவை ஆதரிச்சாங்க. அப்ப இந்தியாவில சைமன் கமிஷனுடைய சப்போர்ட்டர்ஸ் ஒரு 4 பேரு. ஃபர்ஸ்ட் ஒன் டாக்டர் அம்பேத்கர். செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா முஸ்லீம் லீக் கட்சியில முகமது அலி ஜின்னா. தேர்ட் ஒன் வந்து பார்த்தா இந்து மகாசபையில மதன் மோகன் மாளவியா. ஃபோர்த் ஒன் நீதி கட்சி. 4 பேருமே சைமன் குழு ஆதரிச்சாங்க. ஆனா மத்த எல்லாருமே சைமன் குழுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. 1929ல சைமன் குழு தமிழ்நாட்டுக்கு வந்த போது யார் தலைமையில சைமன் குழுக்கு எதிராக போராட்டம் நடந்துச்சுன்னு தான் கேள்வி. யார் தலைமையில போராட்டம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டா ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். எஸ், சத்தியமூர்த்தி தலைமையில சைமன் குழுக்கு எதிரான போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. சரிங்களா? சோ அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 149. இந்திய பெருங்கடலில் ஏற்படும் புயல்களுக்கு பெயரிடும் வழக்கம் தொடங்கிய ஆண்டு. சோ இந்திய பெருங்கடல்ல ஏற்படக்கூடிய புயல்களுக்கு பெயரிடும் வழக்கம் தொடங்கிய ஆண்டு. மிக மொத்தம் ஒரு 5 பெருங்கடல்கள் இருக்கு. சோ இல்ல பெருங்கடல்கள்ல பெரிய கடல் எது அப்படின்னு கேட்டா, பெருங்கடல்ல பெரியது எதுன்னு கேட்டா பசிபிக். ஆனா இந்திய பெருங்கடல், ஒரு நாட்டின் பெயரில் அமைந்த ஒரே பெருங்கடல் இந்திய பெருங்கடல் மட்டும்தான். இந்த இந்திய பெருங்கடல்ல புயல் வந்துச்சுன்னா அதுக்கு ஒவ்வொரு புயலுக்கும் பேர் வைக்கிற பழக்கம். ஏன் வந்து புயலுக்கு பேர் வைக்கிறாங்க? புயலுக்கு பேர் வர காரணம் சாட்டம், அதாவது குறிப்பிட்ட காலத்துல 2-3 புயல்கள் ஏற்படும் பொழுது, இந்த 1 வீக்ல ஒரு 2-3 புயல்கள் ஏற்படும் பொழுது எந்த புயல்னால எந்த தாக்கம் ஏற்படுச்சு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு கிடையாது. சோ அதனாலதான் புயல்ல ஏற்படக்கூடிய தாக்கத்தை தெரிந்து கொள்வதற்காகவும், ஒரே நேரத்துல பல்வேறு புயல்கள் ஏற்பட்டுச்சுன்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் புயலுக்கே பேர் வைக்கிற பழக்கம் ஸ்டார்ட் ஆச்சு. குறிப்பா இந்திய பெருங்கடல்ல ஏற்படக்கூடிய புயல்களுக்கு பெயரிடும் வழக்கம் தொடங்கிய ஆண்டு ஆப்ஷன் சி ஆன்சருங்க 2004. 2004ல இருந்து நம்ம பேர் வச்சுட்டோம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 150. இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதி தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறுகிறது? சோ தேர்தல் ஆணையம், இந்தியால தேர்தல் ஆணையம் தான் எல்லா வகையான தேர்தல்களையும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நடத்துறாங்க. சோ இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பத்தி இந்திய அரசியலமைப்பை எந்த பகுதி சொல்றதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பார்ட் 15, பகுதி 15. 15வது பகுதி தான் தேர்தல் ஆணையத்தை பற்றியது. இந்தியால இந்திய தேர்தல் ஆணையம் தோற்றுவிக்கப்பட்டது எப்போது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா 25/1/1950, ஜனவரி 25, 1950ல தான் இந்தியால இந்திய தேர்தல் ஆணையம் தோற்றுவிக்கப்படுது. சோ இந்த இந்திய தேர்தல் ஆணையம் தோற்றுவிக்கப்பட்ட ஜனவரி 25ஆம் தேதியை தான் நம்ம ஒவ்வொரு வருஷமும் நேஷனல் ஓட்டர்ஸ் டேயா செலிப்ரேட் பண்றோம். இந்த நேஷனல் ஓட்டர்ஸ் டே வந்து 2011ஆம் ஆண்டுல இருந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம். அப்ப நேஷனல் ஓட்டர்ஸ் டே இன்னைக்கு அப்படின்னு கேள்வி கேட்டா ஜனவரி 25. ஜனவரி 25 நம்ம ஏன் நேஷனல் ஓட்டர்ஸ் டே செலிப்ரேட் பண்றோம்? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் பண்ண டேட். அது எப்ப நம்ம செலிப்ரேட் பண்றோம்? 2011 நம்ம செலிப்ரேட் பண்றோம். இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் இந்தியால எல்லா வகையான தேர்தலும் நடத்துறாங்க. சரிங்களா? இதை பத்தி இந்திய அரசியலமைப்புல பகுதி 15 சொல்லுது. இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, ஒரு அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு.
இவ்வளவுதாங்க. அப்போ நம்ம டெட் பேப்பர் 2 2019 சோசியல் சயின்ஸ்ல கிட்டத்தட்ட இந்த வீடியோட ஒரு 30 வினாக்கள் நம்ம பார்த்தோம். ஆல்ரெடி பார்ட் 1ல ஒரு 30 வினாக்கள் நம்ம பார்த்துருக்கோம். டோட்டலா பேப்பர் 2 சோசியல் சயின்ஸ் 2019 கொஸ்டின் பேப்பர் ஃபுல் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. ஸோ தொடர்ந்து டெட் டிஆர்பி போன்ற எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்க பார்க்கணுமா, நம்ம வராண்டா ரேஸ் டிஆர்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.